வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு விலாக் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டேஸோட ஃபுல் ரொட்டீனை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கான ரீசன்ஸ், என்ன பண்ணிகிட்ருக்கேன், எல்லா அப்டேட்டும் இந்த விலாகில் கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த விலாக் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனில் இருந்து எங்களோட ஆனிவர்சரி வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் விலாகாக உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சின்ன சின்ன ரெசிபீஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பேக் டு ஒர்க். ஸோ ஒர்க் அதிகமாக இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் என்னால் வந்து ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியாதது. ஏன்னா அதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இதில் என்னால் பெருசாக கண்டென்ட்டாக எதுவும் க்ரியேட் பண்ண முடியறதில்ல. அண்ட் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் சும்மா வர்றது போகிறது சாப்பிட்றது அப்படி அந்த ரொட்டீனை வந்து எனக்கு ஷேர் பண்ணுறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. அண்ட் ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு ரெசிபீஸ் பார்க்குறோம், இல்லை ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம ஓகே டெய்லியும் விலாக் எடுக்கிறதுல ஒரு ரீசன் இருக்குது. ஸோ டெய்லி நான் இதை சாப்பிட்றேன், இதை பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறதுல அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை வர வர. அண்ட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கான ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. பேக்கிங் முடிச்சுட்டு டிஸ்பேட்ச்காக கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தோம். இது முன்னாடி நாள் நைட்டே வந்து விநாயகர் சதுர்த்திக்கான செலிப்ரேஷன் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக நைட்டே. அண்ட் கொரியர்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ தனியாக அவங்க அப்பா வீட்டு சைட்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும், அந்த கிஃப்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால யோசித்தோம். ஸோ அது வந்து ஒரு புது வீடு கிரகப்பிரவேசம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஹேங்கிங் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஹேங்கிங் வந்து நீங்கள் பூஜை ரூமில் இல்லைனா வீட்டு வாசலில் என்ட்ரன்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா செம்ம அழகாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கின பொருளில் இந்த பொருள் ஒன்று. அண்ட் இதை ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கிளியோட ஹேங்கிங் மாதிரி ஒன்று இருக்கும், அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டுமே ப்ராஸ் தான். ஸோ இது நம்மளோட ப்ராடக்ட் தான். ஸோ எதுக்கு கிஃப்ட் வந்து கொஞ்சம் வேல்யூபாக இருக்கணும், ஸோ அதை பார்த்தா எப்போ பார்த்தாலும் நம்மளோட தாட் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை விட முக்கியமாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் இந்த கிஃப்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ கிஃப்ட் வந்து எந்த இதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுனால, அதாவது ப்ராஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள்லேயே அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ காற்று படப்பட கலர் வந்து கொஞ்சம் டல்லாக கருப்பாக சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆகக்கூடாது. ஹேங்கிங்ன்றதுனால பெருசாக நம்ம இதை வாஷ்லாம் பண்ண மாட்டோம், எப்பயுமே மாட்டி தான் வச்சுருப்போம். அதனால் லேக்கர் போட்டுட்டேன் இதுக்கு மேலே. ஸோ லேக்கர் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி, ஒரு ஜெல் மாதிரி கோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது 10-15 வருஷம் ஆனாலும் இந்த கலர் வந்து சேஞ்சே ஆகவே ஆகாது, அப்படியே இருக்கும். அந்த அந்த ஒரு பளபளன்னு உங்களுக்கு தெரியுதா அந்த ஷேடு? ஸோ அதுதான். ஸோ அதை போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. அவங்க மாட்டினதுக்கப்புறம் சப்போஸ் நான் அவங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதுதான் அவங்களுக்கான கிஃப்ட். ஸோ காலையில் எழுந்து தான் பேக் பண்ணிட்டு இருந்தோம், நைட்டு வந்து மறந்தாச்சு. அண்ட் நைட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், லேக்கர் போட்டுட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் கடகடன்னு தன்யா அவங்க அப்பா வந்து போட்டுட்டு இருந்தார். தன்யாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை பற்றியும் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஸ்டோரியில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து நான் டிசைன் வந்து நானே பார்த்து எடுத்துகிட்டு போனேன். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா டைலர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிக்சர் வந்து நான் இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், சப்போஸ் யாருக்காச்சும் வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. அண்ட் பாப்பா குழந்தை அப்படின்றதுனால ஸ்கர்ட்டை வந்து உள்ளார கொஞ்சம் டக்கின் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கொஞ்சம் வளர்ந்துட்டா, அதுவும் தன்யாலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பாள். அண்ட் வேறு காஸ்ட்யூம் போட்ட பிறகு திடீர்னு பெருசாக வளர்ந்த மாதிரி இருப்பாள். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க அப்பா சொன்னார், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட, அதை என் பொண்ணு ரொம்ப வளர்ந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அழகாக வெஸ்டர்ன் வியரும் பார்த்து தான் எடுப்பேன். அதே மாதிரி இந்த மாதிரி கோவிலுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா இது திருவிழாக்காக தான் ஸ்டிச் பண்ணது ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக ஸ்டிச் பண்ணது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தன்யாக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு முடி வளர்ந்துருச்சு ஒரே நாள்லே. ஸோ முடி வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன், 160 ருபீஸ் என்னவோ. ஆனால் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ஒரிஜினல் முடி மாதிரி இருந்தது. ஸோ அவளோட அந்த போனிடெயிலில் கரெக்டாக அந்த கிளிப் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. அண்ட் பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. ஸோ லாங்காக தான் இருக்கும் அவள் ஹேரு. ஸோ அவள் மொட்டை அடித்து இப்போ தான் 1 இயர் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. அண்ட் ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை ஏதாச்சும் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா தன்யா வந்து ஒரு பேக் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளார வந்து பென்சிலு அண்ட் ரப்பரு, ஒரு நோட் பென்னு, கலர் அடிக்கிறது அண்டு ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா அவங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது பசி எடுக்கும் அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸோடு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஆக்டிவாகவே இருப்பாங்க, நம்மளை பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அண்ட் ஒரு பாய் போட்டுட்டு உடனே கிளம்பியாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நிறைய ப்ராசஸ் வேலை
வேலைலாம் இருந்தது. நானும் அம்மாவும் வந்து பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அம்மா வந்து நான் எல்லாத்தையும் குக் பண்ணிடுறேன், நீங்கள் போய் தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வேகமாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா போய் பிள்ளையார் வாங்க போகிறோம். பிள்ளையார் வாங்குறது வந்து அம்மா வீட்டு சைடில் அது பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சின்னதாக வாங்கி சாமி கும்பிட்டுருக்கோம். அண்ட் இந்த தடவை வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கலாம், எப்பயும் இல்லாமல் கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படின்றதுனால நான் முன்னாடியே ஒரு மனை வந்து வாங்கி வச்சுட்டேன். இந்த மனையில் வந்து நம்ம பிள்ளையார வைக்கணும் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு மனையும் ஒரு டவலும் ரெடி பண்ணிவிட்டு, ஸோ வீடை ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாமே ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி முன்னாடி நாளே வச்சாச்சு. இன்றைக்கி போய் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்துட்டு ஸோ அவரை படைக்கிறது தான். மோஸ்ட் ஆஃப் விநாயகரை காலையில் வாங்கிட்டு வந்து படைச்சிட்டு நான் ஈவினிங்கே எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுடுவேன். ஏன்னா 5 days 3 daysலாம் நம்மளால் வச்சு பார்த்துக்க முடியாதோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து உடனே போயிட்டு காலையில் படைச்சிட்டு உடனே விட்டுருவேன். இந்த தடவை எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரே நாளில் விட தேவையில்லை, ஒரு 3 நாளாச்சும் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சாரமில் போயிட்டு பார்த்தோம். அங்கே வந்து நிறையா நைட்டே வந்து நான் சாரம் பக்கமாக தான் வந்து கொரியர் போட போவேன்னா, அங்கே வந்து நைட்டு நிறையா பிள்ளையார்லாம் இறங்கி வச்சுருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு காலையில் திருப்பி நான் அங்கே தான் போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக போனேன். அண்ட் காலையிலே ஃபாஸ்ட் இங்கே வீட்டு பக்கத்துலேயே நிறையா பிள்ளையார்லாம் வச்சுருந்தாங்க. எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. எந்த பிள்ளையாரை பார்த்த உடனே நமக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள தான் வாங்கணுன்ற ஒரு தாட்டோடே போயிட்டே இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தனியாக என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, கலர் பிள்ளையார் வாங்கக்கூடாது, ஸோ கலர்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து மண்ணில் ஆன பிள்ளையார் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அவள் சொன்னது. ஸோ என்னென்னு விசாரித்தப்போ அவங்க ஸ்கூலில் வந்து சொல்லியிருந்தாங்களாம், ஸோ கலர் வச்சு யூஸ் பண்ணால் அது வந்து தண்ணியில் கரையும் போது மீன்லாம் செத்துரும், ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மிஸ் வந்து சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தா. சரி அதனால் நாங்கள் வந்து மண் பிள்ளையாராக தான் ஃபஸ்ட்டு தேடிட்டே இருந்தோம். அண்ட் அது இல்லாமல் இப்போ நிறையா ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தான், பட் அதுக்குள்ளார போக வேண்டாம். ஸோ அதனால் நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி போனோம். அண்ட் அதே மாதிரி இந்த தோரணம் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நீங்கள் வீட்டில் அங்கங்கே வச்சுட்டாலே அந்த ஃபெஸ்டிவலோட மூட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். அண்ட் இதை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் மற்றது எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிருந்தோம். நல்லா வேடிக்கை பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே பிள்ளையார கலர் கலராக அதை டெக்கரேஷன் பண்ணி அண்ட் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகும்போதும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் தனியாக கூட்டிகிட்டு வரணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆனால் எங்களால் அந்த ஸ்பேஸ் இது பண்ண முடியல. சரி அவள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும். ஸோ ஒரு தடவை ஒரு பை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். அண்ட் பெரிய சைஸாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எந்த அளவுக்குனா ஒரு அடியாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வீட்டில் 3 நாள் வச்சு நல்லா கும்பிடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ தான் எல்லோரும் அழகாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பாலிஷ்லாம் போட்டுட்டு, அதாவது தண்ணி தொட்டு அதை பண்ணாங்க அப்படின்னா கலருக்காக சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் யூனிக்கான கலர்ஸ் வச்சுட்டு அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையாரை வந்து பார்த்துட்டேன் நான். அந்த பிள்ளையாரை பார்த்தோன்னே எனக்கு ஓகே அந்த பிள்ளையார் தான் வேணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ போய் கேட்டப்போ அவங்க வந்து 1000 rupees சொன்னாங்க. ஸோ 1000 rupees சொன்னாங்களா, சரி ஓகே இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வருவோம், வேறு யாராச்சும் பிள்ளையாரை நமக்கு வந்து பார்த்த உடனே ஓகே அப்படின்னு தோணுதா அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேறு எந்த பிள்ளையாரும் வாங்குறதுக்கு மைண்ட் செட்டே வரவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையாரே அப்படியே தூக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து கேட்டப்போ அவங்க வந்து 800 rupees சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டேன். அதுக்குள்ளே அம்மா வந்து எல்லாத்தையும் குக் பண்ணி அவங்க ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரே ஒரு வேலை மட்டும் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அது கொழுக்கட்டை மட்டும் நான் தான் செய்வேன்னு சொல்லிவிட்டு, ஸோ அதை மட்டும்தான் நான் பண்ணேன். மற்றது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் முன்னாடி நாளே எல்லாமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சதுனால நமக்கு இன்னுமே சிம்பிளாக வேலை கடகடன்னு முடிஞ்சிருச்சு. அண்டு இது வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். அதை வாங்கிட்டு வந்து பிள்ளையாரை வச்சு நம்ம படைக்கும் போது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் செம்ம ஜாலியாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஸோ குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அண்ட் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டேன். ஸோ காலையில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்டு விலாகை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வீடு க்ளீன் பண்ணுறது, குக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செம்மையாக மோட்டிவேஷன் ஆகும். சரி ஓகே இவங்கெல்லாம் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வரும். அண்ட் சில டைமில் வந்து சில விலாக்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி இருக்குது, ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே
கம்பேரிசன் பண்ண தோணும். ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி. இந்த ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் காட்டுறது அவங்க லைஃப்பும் அவங்க லைஃப் ஸ்டைலும் கிடையாது. ஸோ அதனால் அதை மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பில் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். இது என்னோடய ஃபேவரட் அண்ட் சூப்பராகவும் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட்டு கடலைப்பருப்பை காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் ஊற வச்சுட்டேன். ஸோ அது ஊறினதுக்கு பிறகு அதை நல்லா வடிகட்டி ஸ்டீமரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ வெந்ததுக்கப்புறம் அது ஒரு மேஷர் வச்சு இல்லை ஒரு மத்து வச்சு நீங்கள் மசிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் கூட கொடுத்துடலாம். ஸோ 2 பல்ஸ் கொடுத்த உடனே அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக, அதாவது ரொம்ப மாவாகக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. ஆனால் நல்லா அந்த பிடிச்சோம் அப்படின்னா உருண்டை வந்து கரெக்டாக நிற்கணும், உதிரியாக கொட்டாமல் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தான். ஸோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட்டு மாற்றிக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதை மாற்றிட்டு இது கூட நம்ம அரிசி மாவு, வெல்லம் அண்டு தேங்காய், ஏலக்காய் போடணும். இன்றைக்கி வந்து நான் வெல்லம் வந்து வாங்க மறந்துட்டேன். ஸோ அந்த டைமில் எனக்கு சுத்தமாக யோசனையே இல்லை, வீட்டில் வெல்லம் இல்லை அப்படின்றதால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சுகரே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு அண்டு தேங்காய் அண்ட் இந்த உருண்டை வந்து உடஞ்சி விழாமல் இருக்கிறதுக்காக, இந்த பூரணம் உடஞ்சி விழாமல் இருக்கிறதுக்காக பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். இது வந்து வீட்டில் நான் சாதாரணமாக செய்யும் போதெல்லாம் இந்த ரெசிபி வந்து சூப்பராக வரும். அந்த கொழுக்கட்டை வந்து உருண்டை வந்து அந்த அச்சில் வச்சு எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக வரும். இதுவே நம்ம பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க பார்க்குறாங்க, இல்லை நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா இந்த தோசையும் சரி, இந்த கொழுக்கட்டையும் சரி, அண்டு நம்ம இந்த ஸ்டஃப் வைப்போம் இல்லையா, அதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் உடஞ்சி போயிடும். அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதுவே நம்ம தனியாக வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது ரொம்ப அழகாக வரும். இன்றைக்கி நான் வந்து ஒரு 4 கொழுக்கட்டை தான் வந்து அந்த அச்சில் வச்சு பிடிச்சேன். ஸோ அந்த அச்சு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். லாஸ்ட் இயர் வாங்கிட்டு வந்ததுதான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை வச்சு படைக்கும் போது. சரி, அதனால தான் நான் அந்த அச்சில் வச்சு எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணேன். பட் ஆனால் அது வரவே இல்லை. அது ஏன்னே தெரியல. அந்த டைம் ரொம்ப வீடியோ எடுக்கிறோம், கரெக்டாக வரணும், அந்த மைண்ட் செட் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். மேபி சுகராக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கரைஞ்சி அந்த அச்சில் கரெக்டாக ஒட்டலையான்னு எனக்கு தெரியல. அண்ட் கடைசியாக கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி, ஸோ கொஞ்சம் கட்டியாக மாவை அந்த பூரணத்தை ரெடி பண்ணிவிட்டு கையால் எந்த அளவுக்கு பிடிச்சி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுட்டு சரி கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சில் வச்சு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது என்ன ரீசனாக சுகர் அதிகமாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரீசன். ஏன்னா அது மெல்ட் ஆக நமக்கு வந்து அது உடைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அந்த ஷேப் அவுட் ஆகிடும். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி தட்டையாக ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதுனால அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்ம கடலைப்பருப்பில் வெல்லம் போட்டு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் அந்த அச்சில் வச்சு உருண்டை பிடிச்சேன், வரலை. அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கையாலே பிடிச்சி வச்சுட்டேன். அண்ட் திரும்ப கடைசியாக கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணி அந்த தண்ணி கொஞ்சம் இதுவாக இருந்தது, அதை சரி பண்ணிவிட்டு அச்சில் வச்சு அப்பயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி ஓகே, ஆசைக்கு ஒரு 2 அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதுனால பொறுமையாக ரெடி பண்ணி அது ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த கொழுக்கட்டை கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு இல்லைனா காலையில் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுது. ஏன்னா என்ன போகிற ஆளுக்கெல்லாம் காலையில் எழுந்த உடனே ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அப்படிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கடலைப்பருப்பில் அண்டு பச்சை பயிறு இருக்குது இல்லையா, ஸோ அதில் கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த பக்கம் நான் இந்த வேலை முடிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளார தனியாகவும் அவங்க அப்பாவும் கொஞ்சம் பூலாம் போடுற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அப்படியே போட்டுட்டு இதுவும் எல்லாமே. ஆனால் பூ செம்ம ரேட்டு. உண்மையாக நான் வந்து இந்த வேலையில் பூ வாங்கி வைக்கணுன்றதையும் மறந்தாச்சு. அண்ட் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா மாலெல்லாம் 100, 150, 250 அப்படின்ட்டு அன்றைக்கி ரேட்டு செம்மையாக இருந்தது. நான் மட்டும் நினச்சிட்டே இருந்தேன், சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் இப்படி இருக்கும். அண்ட் 5 நாள் நான் வீட்டில் 3 நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா சரி 5 நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாளும் வீட்டில் தான் வச்சுருந்தேன். அண்ட் அன்றைக்கி என்னெல்லாம் ஃபஸ்ட்டு டே ஒரு 5 நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் முடிவு பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. சரி ஓகே, சிம்பிளாக அடைய ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் படையல் போட வேண்டியதான். ஸோ அவர் சாப்பிடக்கூடிய கம்பு, கேழ்வரகு, கரும்பு, சோளம் இதெல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் விளக்கேற்றி பூஜை பண்ணிட வேண்டியதான். ஸோ முதல் கடவுள் அப்படின்றதுனால ஸோ அவர்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ என்ன வேணும்னாலும் ஃபர்ஸ்ட்டு அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு ஒரு மஞ்சள் பிடிச்சி வச்சா கூட அது ஒரு பிள்ளையார் தான்.
ஸோ அதனால் அவர்கிட்ட என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கீங்க அண்ட் அது வரப்போகிற டைமில் நீங்கள் கரெக்டாக ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக அது உங்கள் கைக்கு வந்துடும். அண்டு ஒரு ஒரு விஷயம் நம்ம நிறைய ஆசைப்படுவோம், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஆசை மட்டும் பட்டால் போதாது. ஸோ அதுக்காக நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அண்டு உழைக்க ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வேணால் நடக்கும் அண்டு எவ்வளோ வேணால் உங்களுக்காக நடக்கும். இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் நிறைய இப்போ பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ யாருக்கிட்டையும் நீங்கள் கேட்க வேணாம். ஸோ உங்களுக்குள்ளார அதை கேட்டுகிட்டே இருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட் டே பூஜை சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பேக் டு ஒர்க்கு. ஸோ அப்படியே எங்களோட வேலை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்டு நான் முறைவாசலோட பேஜ் அண்டு வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் வைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குற ப்ராஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பூஜை ஐட்டம்ஸ் அண்டு வெட்டி வேறு மாலை, இந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். ஸோ எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வாங்கி தான் ஆகணும்னு இல்லை, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அன்றைக்கான வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்டு வீடு ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வைப் இருந்துகிட்டே இருக்கும். அண்டு டெய்லியும் நம்ம பூஜை பண்ணுறீங்க, காலையில் இந்த விளக்கு ஏற்றுறீங்க, காலையில் எழுந்த உடனே குளிச்சிட்டோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி அந்த டேவே நமக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அண்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த வீக் ஃபுல்லாக எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ காலையில் எழுந்துறது, அவரை பார்க்குறது அண்ட் அவருக்கு ப்ரிப்பரேஷன் ஏதாச்சும் பண்ணுறது அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் என்னோடய பேக் டு ஒர்க்கு அது எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் வீடியோ வராததுக்கான ரீசன் சொல்லிட்டேன். ஸோ பெருசாக கண்டென்ட் எதுவுமே இல்லை, vlog என்னென்னு ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, அதனால் அப்படியே அதை விட்டுட்டேன். அண்ட் இது அப்பப்போ அன்னைக்கு எடுத்ததை சரி ஓகே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு vlogகவும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றியும் நிறையா பேர் கேட்டுருந்தீங்க. அண்ட் என் பர்த்டே வரதுக்குள்ளார ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் இன்ஸ்டாவில் டெய்லியும் போஸ்ட் போடுறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் ஷார்ட்ஸ்லையாச்சும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன் டெய்லியுமே. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். நாளையிலேருந்து மேபி கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோ வச்சு கொடுக்க என்னால் ட்ரை பண்ணுறேன். சாரி. அண்டு உன்னை யாருமா கேட்குறா எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா, ஸோ என்னை கேட்குறாங்க, என்னை கேட்குற ஒரு சில பேருக்காகாச்சு நான் இந்த ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான். அண்ட் ஈவினிங் போல் சாமி வந்துச்சு, சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே ஸோ ஒரு நாளும் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பண்ணி படைக்கலாம் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணிகிட்டே இருந்தது. நாளைக்கு வந்து ஒரு பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்துச்சு, அவளுக்கான லஞ்சுக்கு லெமன் ரைஸு அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து பொங்கல் செஞ்சுருந்தேன். சரி, அது கூடவே சேர்த்து ஸ்வீட்டுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுனால கேசரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் வச்சு அவருக்கு படைச்சாச்சு. ஸோ வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு க்ளீனாக இருக்கணும், நான்வெஜ் குக் பண்ணவே கூடாது, நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. ஸோ இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். இதெல்லாம் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ பசங்க யாராச்சும் கேட்குறாங்க அவங்க சாப்பிட்லாமா, அந்த மாதிரி நிறையா டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அண்ட் வீட்டில் சாமின்னு நம்ம வச்சு கும்பிடும் போது கண்டிப்பாக வீடு சுத்தமாக இருக்கணும். அண்டு நான்வெஜ்லாம் உள்ளே அலோவ் பண்ணாதீங்க, சாப்பிடவும் வேண்டாம். ஸோ அது ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. ஸோ இது என்னோடய மைண்ட் செட், அவ்வளோதான். காலையிலே லஞ்சு லெமன் ரைஸு அண்ட் படையலுக்கு கேசரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வெசல்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுருக்கேன், வாஷ் பண்ணணும், அது ஒரு பக்கம். அண்ட் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு லஞ்சு அது எல்லாத்தையுமே அவளுக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதில் ரொம்ப காலையில் எழுந்து படைக்கிறது, சாமி கும்பிட்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஆக்டிவாகவே இருந்தால். சரி, ஸ்கூலுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறமா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு ஸோ அவள் ஸ்கூலுக்கு போயிடுவா, நாங்கள் எங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் இப்படி தான் பேக் டு பேக் ஒரு டேவும் பிஸியாகவே அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. அண்டு விநாயகர்னாலே நமக்கு கொழுக்கட்டை தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பால் கொழுக்கட்டை, ஒரு நாள் வந்து பாயாசம் அப்படின்ட்டு சின்ன சின்ன ரெசிபீஸாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு குக் பண்ணேன், பட் ஆனால் அது நான் ரெசிபியெல்லாம் எடுக்கவே இல்லை. ஸோ அன்னன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். அண்ட் டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற கொஷினும் எனக்கு இருந்துச்சு. அண்ட் எவ்வளோ சீக்கிரமாக காலையில் எழுந்துடணும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து எல்லா வேலையுமே எனக்கு முடிஞ்சிடும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:45 ஆகுது. ஸோ காலையில் அவள் ஸ்கூலுக்கு போகிற டைம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே ஃபினிஷ்ட். ஸோ எல்லாமே கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு, படைச்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன பார்க்குறது அப்படின்றது தான். அண்ட் அதுக்கு முக்கியமாக பண்ண வேண்டியது பிளானிங் தான். நைட்டு தூங்கும் போதே மைண்டை செட் பண்ணி வச்சுப்பேன், காலையில் சீக்கிரமாக எழுந்துடணும் அப்படின்றது. ஏன்னா வேலை நிறையா இருக்கும். ஸோ கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்மளால் அது எதுவுமே அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆகிடும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ காலையில் அதனால் சீக்கிரமாக எழுந்த ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நாள்லலாம் சீக்கிரமாக எழுந்துருவேன். நைட்டு சப்போஸ் லேட் ஆகுது தூங்குறதுக்கு அப்படின்னா தான்
கொஞ்சம் டைம் எடுக்கும் காலையில் எழுந்துறதுக்கு. மற்றபடி எவ்வளோ சீக்கிரமாக எழுந்துறோமோ அவ்வளோ நல்லதும் கூட. அண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க காலைல சீக்கிரமாக இருந்தால் மதியம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் இருக்காது. காலைல நீங்கள் சீக்கிரமாக எழுந்தும் போது அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப ஆக்டிவாகவே இருப்பீங்க. ஸோ அதனால் அந்த டயர்டாகிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. ஒரு 2 நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பழக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அவ்வளோதான். இந்த 9 o'clock வீட்டு வேலை எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாமே, ஸோ குரூப்பை செக் பண்ணுறது, அவங்களுக்கான ஃபுட் சார்ட் கொடுக்கறது, அண்ட் அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே எழுதுறது, என்ன இல்லை, ஸோ என்ன ரீஸ்டாக் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்த ரொட்டீனாக அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் அவ்வளோதான். ஸோ அன்றைக்கி வந்து இந்த 1 டே, செகண்ட் டே வந்து முடிச்சாச்சு. அண்டு பூ மட்டும் அப்படியே மாற்றிக்கிட்டு அந்த சாமிக்கு என்ன பிரசாதம் வேணுமோ அதை மட்டும் அப்படியே வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. இந்த vlog ரொம்ப பெருசு தான், ஏன்னா இந்த 5 நாளும் அப்படியே சேர்த்து உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வரும். என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஸோ புதுசாக என்ன ட்ரை பண்ணுறது, ஏதாச்சும் ஆன்லைன் பிஸ்னஸை பற்றி நிறைய பேர் என்கொயரி பண்ணுவாங்க. ஏதாச்சும் தெரிஞ்ச சைட் இருந்தால் சொல்லுங்கள், வீட்டிலேருந்தே வேலை செய்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அண்டு அது வந்து இப்போ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே நம்மளால் நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் நிறையா லாஸில் இருந்து தான் நாங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணோம். ஸோ பிஸ்னஸ்ஸுன்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா பிஸ்னஸ் பண்ணி நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பிஸ்னஸ். அதுக்கப்புறம் யூடியூப் இன்கம்மை பற்றியும் நிறைய பேர் கொஷின் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்கம் வருதா அப்படின்ட்டு. ஸோ ரெகுலராக டெய்லியும் வீடியோ போட்டாலே வியூஸை பொறுத்து தான் நமக்கு இன்கம் வந்து வரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் போடுறப்ப அது பெருசாக நமக்கு இன்கம் வராது. அண்டு யூடியூப் மட்டுமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் டே காலையில் நான் பால் பாயாசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சேமியா நிறையா போட்டதுனால பால் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் அது கூட வந்து சௌச்சௌ கூட்டு, பீட்ரூட் பொரியல் அண்ட் ரைஸ் அதெல்லாமே ரெடி பண்ணி ஒரு பக்கம் ரெடியாக வச்சாச்சு. அண்ட் பாப்பாவுக்கு வந்து லன்ச் அதே தான். ஸோ அந்த கூட்டு அண்ட் அது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை, ஸ்நாக்ஸுக்கு ஒரு பழமும் அண்ட் இன்னொரு ஸ்நாக்ஸுக்கு நட்ஸு வச்சுருவேன். கண்டிப்பாக டெய்லியும் நட்ஸு ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா அவங்க ஸ்கூலில் சாப்பிடும்போது கரெக்டாக சாப்பிட்டுடுவாங்க, ஏன்னா அவங்கள பார்ப்பாங்க, கவனிப்பாங்க. அது ஒன்று. நம்ம வீட்டிலனா அவங்கக்கிட்ட கெஞ்சிட்டே இருக்கணும். ஸோ அதனால் அண்ட் அன்றைக்கி ஒரு படையல் போட்டு ஸோ சாமிக்கு படைச்சாச்சு. அண்ட் காலையில் பாயாசம் வச்சு படித்து முடிச்சுட்டு தன்னை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ பாயாசம் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பாயாசம் நிறையா ரீல்ஸில் பார்த்துருக்கேன். சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணுவோமேன்னு ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ திரும்ப நான் கொஞ்சமாக பால் விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் தண்ணி ஆக்கியாச்சு. ஏன்னா பாயாசம் தண்ணியாக இருந்தால் தானே பாயாசமாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும் தான், குக்கிங்காக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி. அண்ட் அப்படியே அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நிறையா சேமியா போட்டதெல்லாம் கட்டி ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் போடும்போது கம்மியாக போட்டுக்கணும், அவ்வளோதான். அதே போல் ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அடுத்த தடவை அவங்ககிட்ட பேசுகிறத கம்மி பண்ணிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்டும் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்தோம் சின்ன சின்ன லெசன், அவ்வளோதான். அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும். ஸோ இது 3ஆவது நாள். அன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால நாங்கள் வந்து பிள்ளையாரை வெளியே அனுப்பலை, எங்கள் வீட்டிலேயே வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆனிவர்சரிக்காக சின்னதாக ஒரு ஷாப்பிங் மட்டும் போயிருந்தோம். ஸோ ஆனிவர்சரி எங்களுக்கு தான், ஷாப்பிங் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு. ஸோ அவளுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்காமல் அந்த ஆனிவர்சரி இருக்காது. சில டைம் தனியாக அவங்க அப்பா பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்னதாக ஒரு ஜெலஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஒரு அன்பான ஜெலஸ். ஸோ அவர் வந்து தனியாவை கவனிக்கும் போது அடுத்ததாக நம்ம பிறந்தோம் அப்படின்னா ஸோ அவருக்கு பொண்ணாக பிறந்தணும் ஸோ அப்படின்லாம் எனக்கு சில டைமில் தோணும். ஸோ எத்தனை பேருக்கு தோணுதுன்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான். அன்றைக்கி வந்து நாங்கள் காலையில் இல்லை, இது ஈவினிங் தான். ஸோ ஈவினிங் விளக்கெலாம் ஏற்றி முடிச்சுட்டு ஈவினிங் சீக்கிரமாக போகணும். அண்ட் அன்றைக்கி கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுற வேலை, ஸோ அதெல்லாமே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டேயில் தான் நாங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த வேலையில் அது எல்லாத்தையுமே மறந்துடுறது. ஸோ கொஞ்சம் பிஸி அது அந்த வேர்டு இருக்குது இல்லையா. ஸோ இவங்க என்ன பெரிய ஆளா அப்படின்ட்டு நீங்கள் பிஸியாக இருந்து பாருங்களேன். ஸோ லைஃப் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் எந்த தாட்டும் வராது, எந்த நெகட்டிவிட்டியும் உங்ககிட்ட வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். காலையில் வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து
பால் கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பச்சரிசி மாவில் உப்பும் அண்டு கொஞ்சமாக வந்து தண்ணி போட்டு நல்லா கட்டியாக மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அது குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் ரெடி பண்ணுறதை பார்த்துட்டு தனியாகவும் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணால். ஸோ இதில் முக்கியமானதே இதுதான். ஸோ இந்த பால் ரெடி பண்ணி வைக்கிறது தான். ஸோ இதோட ரெசிபி நான் தனியாக கொடுக்குறேன். அன்றைக்கி காலையில் என்னால் இதை வந்து வீடியோலாம் பெருசாக எடுக்க முடியல. பால் மட்டும் இதை ஸ்டீம் பண்ணி தனியாக வச்சுக்கணும். அண்டு இந்த மாவுலேயே கொஞ்சமாக தண்ணி நல்லா கரைச்சி அதில் தான் வந்து நம்ம கொதிக்க விட்டு எடுப்போம். இந்த பால் நீங்கள் ரெடி பண்ணும்போது இதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் அண்டு உப்பு, ஸோ முடிஞ்சால் கொஞ்சமாக வந்து துருவின வெல்லம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப ப்ளைனாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சாஃப்டாக இருந்தது, பட் ஆனால் ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சு, அவ்வளோதான். அண்ட் தேங்காய் பால் ஊற்றி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி வந்து பால் கொழுக்கட்டை வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அன்றைக்கி தன்யாவுக்கு லீவும் கூட. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் எங்கள் கூட இருந்தால் அன்றைக்கான வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் காலையில் சீக்கிரமாக எழுந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ தூரம் என்னால் மெயின்டைன் பண்ணி முடியுது. அண்ட் கொஞ்சம் சில டைமில் கஷ்டமாக இருக்கும். எனி டைமும் நம்ம பண்ணுற வேலை எல்லாமே ரொம்ப ஈஸியாக அண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. நிறைய டைம் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில டைமில் வந்து ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படிலாம் தோணும் தான். எவ்ரிடே வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவாக அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வேலை செய்கிற மாதிரிலாம் நம்ம கிடையாது. ஸோ நமக்கும் அப்படி இருக்கும் தான். பட் சாமி கும்பிட்றது அண்டு படைக்கிறது, வீடை க்ளீனாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால அது பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேன். சரி அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது சண்டே மார்னிங். ஸோ சண்டே அன்னைக்கு காலையிலே வந்து விநாயகரை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பால் பழம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ பாலும் பழமும் வச்சு படைச்சிட்டு அவரை கொண்டுட்டு போய் கடலில் விடலாம். எப்பயுமே இங்கே பக்கத்தில் இருக்க குளத்துல தான் நானும் தன்யாவும் விடுவோம். அப்போ தன்யா அவங்க அப்பா வந்து கூட இருக்க மாட்டார், ஏதாவது வேலையாக போயிடுவாங்க. இந்த தடவை அவர் காலையில் இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமி மாலைலாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் கேட்டாச்சு. அண்டு அவரை தண்ணியில் எடுத்துகிட்டு போய் விடுறதுக்கு அவர் கரையிற மாதிரி நம்மளோட கவலைகள், நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் தண்ணியில் விடுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த தடவை நாங்களும் எடுத்துகிட்டு போய் கடலில் விட்டோம். இது வரைக்கும் கடலில் எடுத்துகிட்டு போய் விட்டதில்லை. சரி இந்த தடவை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு காலையில் எடுத்துகிட்டு போய் விட்டாச்சு. இவ்வளோ நாள் வீட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இன்ஸ்டாவில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, பிள்ளையார் ரொம்ப அழகாக இருக்கார், நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வச்சுக்கலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வழக்கப்படி எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கரைக்கிறது தானே, சரி அப்படியே பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம இன்னும் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃபெஸ்டிவலும் வரும்போது அது முடியும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ல அப்படின்னு நமக்கு தோணிகிட்டே இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ விட்டதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி மிக்சடு ஃபீலிங்ஸாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றதுனால அப்படியே அன்னைக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதை விட முக்கியமாக கடல் வந்து ரொம்ப அலைலாம் ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ட் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அண்ட் காலையிலே போயிட்டு ஃபர்ஸ்ட் அதை முடிச்சாச்சு. அண்டு இந்த விலாக் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக யாரோ ஒரு லைஃப் ஸ்டைலை பார்க்குறோம், யாரோ ஒருத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அது ஓகேவாக இருக்கும். சில விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அண்டு ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா பெருசாக இந்த பர்சனல் விலாகை தவிர நிறையா விலாக்ஸ்லாம் வரும்ல, ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது என்னோடய ஒப்பீனியனும் கூட. ஏன்னா நான் பர்சனலாக நிறையா பேரோட விலாக்ஸை வந்து பார்ப்பேன். அது என்ன தான் நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தாலும் நம்ம மைண்டுக்குள்ளார சில மாற்றங்கள்லாம் அது உருவாக்கும். அவங்கள மாதிரி நம்ம பொருள் வாங்குறதுல இருந்து அவங்கள மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறத விட ஸோ நமக்கு ஒரு மாதிரி மென்டலி ப்ரெஷர் ஆகிற மாதிரியும் இருக்கும். அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. சும்மா ஒரு ஜாலியாக ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு 30 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு நமக்கு என்ன வேலை இருக்குது அந்த மாதிரி. ஸோ போர் அடிக்கும் போது பார்க்குறது, சும்மா நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் சில பேரோட வீடியோஸ்லாம் பார்த்தா ஒரு மாதிரி நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுதுன்னா அப்படிலாம் பார்க்கலாம். அண்டு அப்படியே நம்மளை அவங்கள மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது அண்ட் அந்த ஏக்கம் வர்றது அந்த மாதிரிலாம் கொண்டு வராதிங்க. ஏன்னா ஒருத்தவங்க லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி. ஸோ வெளியே சிரிச்சா மாதிரி ஹாப்பியாக காட்டிக்கிறது எல்லாமே உடனே நமக்கு அது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது பண்ணாமல் இருந்தால் பெட்டர். ஏன்னா இந்த தாட்ஸ் எல்லாமே நிறையா பர்சனல் விலாக்லாம் பார்க்கும்போது எனக்கு அது தோணும், இவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது, ஸோ இன்னும் இவங்களாம் இப்படி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் தோணுச்சு எனக்குமே. ஸோ அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது, நான் விலாக்லாம் ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது இந்த 30 மினிட்ஸ்ன்றது வந்து
அவங்க லைஃப்பில் ஒரு டேயில் நடக்கிற சின்ன சின்ன மொமெண்ட்டு தான். ஸோ ஹோல் லைஃப் கிடையாது. ஸோ அது ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் சரி, சேட்னஸாக இருந்தாலுமே சரி, ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லாதது. ஸோ இருக்கிற லைஃப்பை அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு, ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே பார்த்துக்கிட்டு அண்ட் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா லைஃப் செம்ம சூப்பராக இருக்கும். அண்டு இருக்கிறத வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் தாண்டி ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்மளாம் பண்ணிக்கணும். அது அது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் பண்ணணும், யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளை இந்த மோட்டிவேஷன் பண்ணுறது அண்ட் நம்மளை தூக்கி விடுறது, நமக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஸோ பேச்சுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர ரியாலிட்டிக்கு அதெல்லாம் ஒத்தே வராது. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் பண்ணணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஹாப்பியாக வாழ கற்றுக்கணும். நம்ம ஹாப்பியாக வாழறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம தான் தேடி போகணும். அந்த மாதிரி தான். அண்டு சின்ன சின்ன மொமெண்ட்டில் நிறைய ஹாப்பினஸ் இருக்கும், அதெல்லாம் பாருங்கள். அண்ட் ட்ரீம்ஸு அண்டு வாழ்க்கை ஏதோ தேடி ஓடிட்டே இருக்கிறோம் தான். அண்ட் அந்த ஓடிட்டே இருக்கும்போது கீழே சின்னதாக அந்த டைமண்ட்ஸ் மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். அண்டு என்ன கேட்டால் ஹாப்பியாக இருங்க. பெருசாக மைண்டுக்குள்ளார எதையும் ஏற்றிக்க தேவையில்லை. அண்டு நமக்கு பின்னாடி நம்மளை சுற்றி நடக்கிற எதையுமே நீங்கள் கவனிக்கவும் தேவையில்லை. ஸோ நேராக போங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேடுங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. அதுதான் நான் கொடுக்குற அட்வைஸ். அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலுமே சரி, அதுதான். அண்ட் பெருசாக எதையுமே கேரி பண்ணிவிட்டு போக தேவையில்லை. ஸோ குட் மெமரிஸை கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் பேட் மெமரிஸில் இருக்கிற லெசனை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே விட்டுடுங்க. அண்டு அதுதான் பெட்டர். அது இன்னுமே உங்களை ரொம்ப ஃப்ரீ ஆக்கிக்கும். அண்ட் பிள்ளையார் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். பிள்ளையார் வெளியே வரவே இல்லை, ஒரு பூ கூட வெளியே வரலை, போட்ட துண்டும் வெளியே வரவே இல்லை. ஆனால் கடல் ரொம்ப சீற்றமாக இருந்துச்சு. அதை ரொம்ப சொரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா ரொம்ப அலைலாம் ரொம்ப வேகமாக பெருசாக இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தோம். மைண்டில் மட்டும் ஒன்று தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு பூ வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அந்த இப்போ நம்ம விடுறோம் அப்படின்னா அடியிலேருந்து மேலே பூவாச்சு வரும், துண்டு வரும். அண்டு எதுவுமே வரவே இல்லை. ஸோ மண் பிள்ளையார் அப்படின்றதுனால வெயிட்டாக இருந்தார். கடலில் விட்ட உடனே அடியில் போயிட்டாரான்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு எல்லோ கலர் சாமந்தி மட்டும் மேலே வந்துச்சு. அதை பார்த்த உடனே செம்மையாக இருந்தது. அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி கிரிஞ்சாக இருக்கான்னு எனக்கு தெரியல. கிரிஞ்சுனா எப்படி சொல்லுவாங்க, அது கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம ஃபேஸ் ஒரு மாதிரி மாறும்ல, அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அது கைக்கு வரும்போது செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபீலே ஹாப்பியாக இருந்தது. நன்னே சொல்லிட்டு இருந்தா, பிள்ளையார் நமக்காக பூ கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அப்படியே பிள்ளையாரை விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வர வழியிலே இங்கே மயில் நிறையா இருக்கும். அண்ட் மயிலை பார்த்த உடனே சரி ஓகே அண்ணனை விட்டுட்டோம், இதுக்கப்புறம் தம்பி தான் நமக்கு தோணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் அதுக்கு அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் எங்களோட ஆனிவர்சரி இருந்துச்சு. ஸோ September 3 தான் ஆனிவர்சரி. ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஸோ சிம்பிளாக அண்டு ரொம்ப அமைதியாக அண்டு ஹாப்பியாக எங்களோட டே நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளசண்ட்டாக ஆக்கியாச்சு. அண்டு வேலை ஒரு பக்கம் ஓடிட்டே தான் இருக்கிறோம். அண்டு நிறையா ஏர்ன் பண்ணணும், நிறையா பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணணும், எல்லாமே மைண்டில் இருக்குது. அதே போல் சின்ன சின்ன மொமெண்ட்டையும் மிஸ் பண்ணக்கூடாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக வாழணும். அண்டு காசு இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் காசு மட்டுமே இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பணம் நிறையா சம்பாரிச்சதுக்கப்புறம் காசு வேண்டான்னு நம்ம சொல்லலாம். ஆனால் காசு இல்லாதப்ப காசுலாம் வேல்யூ இல்லைன்றதும் சொல்கிறதும் தப்பு. அண்டு எங்களுக்கு பிடிச்ச ஒரு கேக் வாங்கிட்டு வச்சு சிம்பிளாக வீட்டிலேயே எங்களோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ இத்தனை வருஷம் இவ்வளோ ஸ்ட்ரகிளில் எப்படியோ ட்ராவல் பண்ணிவிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஹாப்பியாக போயிட்டே இருக்குது. அண்டு எங்களோட ஹாப்பினஸை பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.